பிக் பாஸ்க்குள்ள கலையரசன் ஒருத்தன் போயிருப்பான். கலையரசன் சொன்னா யாருக்கும் தெரியாது, அகோரி கலையரசனா எல்லாருக்கும் தெரியும். தலைமை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அகோரின்னு சொல்லிட்டு பொழப்பு நடத்திட்டு இருந்தான். சரி ஏதோ வயிற்று கழுவுறதுக்காண்டி 4 கதை சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் சண்டைன்னு சொல்லி பொழப்பு நடத்திட்டு இருந்தாங்க. சண்டைனா சாதாரணமான இல்லை, எக்ஸ்ட்ரீமா. அவங்க வைக்கிற அலிகேஷன்ஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்னடா இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஏதோ சீரியஸான இஷ்யூ போல, சரி ஏதோ அவங்க பிரிஞ்சு வாழ்றாங்கன்னு பார்த்தா, இப்போ பிக் பாஸுக்கு அவன் உள்ள போகிறப்போ அவன் ஒய்ஃபோட சேர்ந்து வந்திருப்பான். அதை பார்த்தப்போதான் புரிஞ்சு, ஓஹோ இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே கண்டென்ட் தானா அப்படின்ட்டு. இதை நான் சொல்லலை, அவனே பிக் பாஸ்ல ஒத்துக்கிட்டான். ட்ரெண்டிங்காக நானும் என் ஒய்ஃபும் எப்படிலாம் கண்டென்ட் பண்ணோம் தெரியுமா அப்படின்ட்டு. நம்பர் கலையரசன். அவர் எதுக்காகனா, இன்னைக்குதான் நான் எனக்கு கலையரசன் யாருன்னு நேத்து வந்தப்பயும் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்ல. இன்னைக்குதான் சாப்பிடும் போதோ என்னவோ அவர் யாரு என்னங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அவர் ஒண்ணு சொன்னாரு, கண்டென்ட்டுக்காக நானும் என் ஒய்ஃபும் நிறைய விஷயம் பண்ணி பயங்கரமா இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படி ஒரு பர்சனை தூக்கி இங்க போடுவாங்களா அப்படின்னா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. இது தெரியாம பாக்குற மக்கள் எல்லாம் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு இன்னசென்ட்டா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர குபீர் மூமெண்டா இருந்துச்சு.